Very good morning, my dear students. As far as this particular presentation is concerned, I'll be dealing with the various criteria of quality of work life. In the presentation, quality of work life என்னென்ன criterias அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Criterias means what are the various factors or forces that determine quality of work life. குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப்பை நிர்ணயிக்கிறது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா adequate and fair compensation அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் லைஃப் ரெண்டும் குட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா போதுமான அளவுக்கு நியாயமான காம்பன்சேஷன் இருக்கணும். காம்பன்சேஷன்னா இந்த இடத்துல அடிப்பட்டா ஒரு தொழிலாளர் இறந்து போயிட்டா அவனுக்கு கொடுக்கக்கூடிய நஷ்டஈடு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை தான் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயியோட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஆடிக்குவேட்டாக இருக்கணும், போதுமான அளவுக்கு இருக்கணும், அதே நேரத்தில் ஃபேராகவும் இருக்கும், தட் இஸ் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த போதுமான அளவுக்கும் நியாயமான ஒரு சம்பளம் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயியோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப் அண்ட் ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு சேஃப் அண்ட் ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். நிறுவனத்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக சாயந்தரம் வேலை முடிஞ்சோன்னு வெளியில் வருவேன் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். தட் இஸ் எந்த விதமான ரிஸ்க் அண்ட் டேஞ்சர் டு ஹிஸ் ஆர் ஹர் லைஃப் இருக்கக்கூடாது. ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், உள்ளே போனால் சுத்தமாக இருக்கணும். உள்ளே போய் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுனால, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுனால எனக்கு இந்த வியாதி வந்துட்டு அப்படின்னு எந்த ஒரு எம்ப்ளாயும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அஃப்கோர்ஸ் தேர் ஆர் வேரியஸ் லாஸ் அண்ட் ரூல்ஸ் clearly listed out in even in Factories Act, which tells what safety and healthy working conditions that are to be provided for employees. But still இருந்தாலும் சேஃப் அண்ட் ஹெல்தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலோட ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட்டை நம்ம என்ஷோர் பண்ண முடியும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய சேஃப்டியை நம்ம என்ஷோர் பண்ண முடியும், கேரண்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் மூணாவது க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் அண்ட் டெவலப் ஹியூமன் கெப்பாசிட்டிஸ். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அன் அசெட், இஸ் அ ஹியூமன் அசெட். அப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஒர்க்கர்ஸ். நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியரோட வளர்ச்சிக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனம் தான். அப்போ இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அப்போ இமீடியட் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் இருக்கணும்னாக்கா ஒர்க்கர்ஸுக்கு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் மேலும் படியில் மேலே ஏறி அவங்களோட ப்ரொஃபஷனல் கரியரை க்ரோத் பாதையில், வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் கடைசி உச்சக்கட்ட ஃபைனல் டாப் மோஸ்ட் பொசிஷனில் உட்கார வைக்கிறதுக்கு பேர் உதவியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் அண்ட் டெவலப் ஹியூமன் கெப்பாசிட்டி. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை அவங்களோட மேக்ஸிமம் என்ன கெப்பாசிட்டியால் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கெப்பாசிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும், யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு அந்த வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கண்டினியூட் க்ரோத் அண்ட் செக்யூரிட்டி. ஒரு எம்ப்ளாயி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னாக்கா பிற்காலத்தில் அவனுக்கு இந்த நிறுவனத்தில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு கேரண்டி பண்ணும். There must be employment which provide for continuous growth in the job and income security. என்ன செக்யூரிட்டின்னு பார்த்தாக்கா இன்கம் செக்யூரிட்டி. நாளைக்கு எனக்கு அடுத்த வருஷம் வேலை இருக்காது, ஐயோ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. There should be income security as well as opportunity for growth in the organization for each and every employee. இதை முன்னாடி சொன்ன பாயிண்ட் தொடர்ந்து தான் there is nothing but வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஷுட் பி கன்சிடர்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். நாளைக்கு அடுத்த வருஷம் திருப்பி இன்னும் 2 வருஷம் கழிச்சு இவன் எந்த பதவியில் போய் உட்காரணும் அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் இன்றைக்கி அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் இன்டெகிரேஷன் இன் த ஒர்க் ஆர்கனைசேஷன். சோஷியல் இன்டெகிரேஷன் இன் த ஒர்க் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா எல்லா இண்டிவிஜுவல்ஸும் சோஷியலாக இருக்கணும், ஆல் ஷுட் பி டுகெதர். இப்போ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஒர்க் என்வாயர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரிசர்விங் அண்ட் எம்ப்ளாயீஸ் பர்சனல் ஐடென்டிட்டி. ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் ஐடென்டிட்டி, ஒரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட அங்கீகாரத்தை இந்த நிறுவனம் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதையும் பர்சனல் ஐடென்டிட்டியும் நிறுவனம் வந்து பாதுகாக்க வேண்டும். through freedom for prejudice, sense of community, interpersonal openness and absence of satisfaction in the organization. இது எல்லாத்தையும் அவங்க என்ஷூர் பண்ணணும். sense of community, interpersonal openness and absence of satisfaction in the organization. இதோட சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் ஐடென்டிட்டியும் சுயமரியாதையும் பாதுகாக்க வேண்டும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறுவனத்தோடது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் க்ரைட்டீரியா கான்ஸ்டிடியூஷனலிசம் இன் த ஒர்க் ஆர்கனைசேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க, ரைட் டு பர்சனல் ப்ரைவசி, ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ஈக்குவிட்டபிள் ட்ரீட்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ். இப்போ கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய சட்ட சாசனத்தில் ஒரு இந்திய பிரஜைக்கும் வந்து ப்ரைவசி இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒரு பேச்சு உரிமை இருக்க வேண்டும், ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ், ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் அண்ட் டோட்டல் லைஃப் ஸ்பேஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா a person's work should not overbalance his life. Ideally, work schedule, career demand and travel requirements should not take up too much of his leisure and family life. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, லீஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வெளியில் போயிட்டு வரதுக்கு அவனுக்கு இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து வழிவகுத்து கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டால் வேலை குடும்பத்துக்கு டைமே கொடுக்க முடியல அப்படின்லாம் இருக்கக்கூடாது, அப்படின்லாம் அமையக்கூடாது. ஒர்க் அண்ட் டோட்டல் லைஃப் ஸ்பேஸ், வேலையும் செய்யணும், டோட்டலில் வந்து லைஃப்பில் தட் இஸ் ஃபேமிலியோட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக டைமும் அலாட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி வேலை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற வேலை வந்து நிறுவனத்தோடது. தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்த் பாயிண்ட் என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் ரெலவென்ஸ் ஆஃப் ஒர்க் லைஃப். எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் வாட் இஸ் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. நம்ம சோஷியலுக்கு படிக்கிறதுனால சொசைட்டி, கம்யூனிட்டி அப்படின்னு படிக்கிறோம். இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி, டு கம்யூனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டு சொசைட்டி. The standing of an organization in society can influence an employer's value of his work and career. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர் சொசைட்டியில் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் நிறுவனத்தில் செய்யக்கூடிய வேலை, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது, ப்ரொஃபஷனல் கரியரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கேள்வி ஒன்று கேட்குறாங்க, டஸ் த ஒர்க்கர் பர்சீவ் தி ஆர்கனைசேஷன் டு பி சோஷியல் ரெஸ்பான்சிபிள் இன் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். அப்போ ஒரு இண்டிவிஜுவலும் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் வந்து ஆமாம் தான். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த சொசைட்டி. Each and every organization is also responsible to the society. அப்போ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் டிஸ்போசல். நிறுவனம் வந்து வேஸ்ட் ப்ராடக்டை வந்து டிஸ்போஸ் பண்ணக்குள்ளே பாதுகாக்கணும், பார்த்து டிஸ்போஸ் பண்ணணும். அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும், ஹெல்த் ஹசார்ட்ஸும் ஏற்படக்கூடாது. மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் கையாள வேண்டும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஸோ ஃபோர்த். எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஜென்வினாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுவே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். Yes, for this presentation